ஜஸ்வந்த் சிங். இவர் வந்து பேங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு நாள் இவரோட சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து காணாமல் போயிடுறாரு. அவரை தேடி போகும்போது அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அவர் ஏன் கொல்லப்பட்டார், எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நகராட்சியில் போய்ட்டு லிஸ்ட் எடுக்கிறாரு. எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தேடுறாரு. தேடும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னென்னா 1990 தான் அந்த கதை நடக்கு. அப்போ வந்து பஞ்சாபில் வந்து நிறைய சிங்கு வந்து பஞ்சாப்காரங்க வந்து நிறைய போலீஸ்காரங்க வந்து கடத்திட்டு போய் கொள்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் தேடுறாரு. தேடி பார்த்தா ஏகப்பட்ட லிஸ்ட்டை வெளியில் எடுத்து கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸு இவரையும் கடத்திடுறாங்க. இவரை கடத்தினதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃபு, இவங்க சொந்தக்காரங்கள்லாம் இவரை எங்கே அப்படின்னு சொல்லி தேடி கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது இன்னும் பல உண்மைகள் வந்து வெளியில் வருது. அதுக்கப்புறம் என்னென்னா, இவரையும் வந்து போலீஸ் வந்து கடத்திட்டு போய் கொன்றாங்க. ஆனால் இவரை கொன்னாலும் இவர் ஆரம்பித்து வச்ச அந்த காணாமல் போனவங்க இறந்தவங்களோட லிஸ்ட்டெல்லாம் இவர் வெளியில் கொண்டு வந்தார் இல்லையா, இது வந்து அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமாகுது. அதாவது இவர் காணாமல் போய் இறந்தாலும் இவர் ஆரம்பித்த அந்த வேலை வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. காணாமல் போனவங்க இறந்தவங்களை வந்து ஃபுல்லாக இவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இதோட இந்த படம் முடியுது. படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பாருங்கள். இந்த படத்தோட பேர் சட்லஜ். இதுதான் இந்த படத்தோட பேர். 2026 தான் ரிலீஸ் ஆச்சு. நன்றி, வணக்கம்.